வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா என பரந்தூரில் விமான நிலைய அமைப்பிற்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்த தாவேக தலைவர் விஜய் திமுகவை சாடியுள்ளார். வீட்டிற்கு பெரியவர்கள் எப்படி முக்கியமோ அதே போல நாட்டிற்கு விவசாயிகள் முக்கியம் என்று கூறிய விஜய் தாம் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும் பரந்தூரில் மட்டுமே விமான நிலையம் வேண்டாம் என்று மட்டுமே கூறுவதாகவும் தெரிவித்தார். மிகவும் காட்டமாக திமுகவை சாடிய விஜய் டங்ஸ்டன் திட்டத்திற்கு மக்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பு தெரிவித்த திமுக பரந்தூர் திட்டத்திற்கு ஆதரிப்பது ஏதோ ஒரு மறைமுக லாபத்திற்காகத்தானே என ஆவேசமாக கூறினார். இந்த பரந்தூர் விவகாரத்தில் மக்களை சந்திக்க வந்ததன் மூலம் தனது கள அரசியல் துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் மாற்று இடத்தை நடிகர் விஜய் கூறுவாரா என்று பத்திரிகையாளர்களுக்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஓராண்டிற்கு முன்பே அரசியலில் குதித்த விஜய் இத்தனை நாட்களாக போராடும் மக்களுக்கு ஆதரவு தராமல் ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் தற்போது களத்திற்கு வந்து மக்களை சந்திப்பது அரசியல்தானே எனவும் சாடினார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக் சங்கர் புழல் சிறையில் இருந்து நேற்று ஜாமீனில் விடுதலையானார். பிராமணர்கள் மற்ற சமூகத்தினரை முன்னேற விடவில்லை என பொய்யான குற்றச்சாட்டை சட்டத்துறை மாநாட்டில் பேசிய அமைச்சர் பொன்முடி கூறியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலை கண்ணன், நீதிபதிகள் வழக்கறிஞர்களாக வேறு ஜாதியினர் வரக்கூடாது என எந்த பிராமணரும் சொல்லவில்லை. அவர்கள் படிக்க கூடாதென்றும் தடுக்கவில்லை. அம்பேத்கருக்கு குருவாக இருந்தவர் பிராமணர். திமுகவுக்கு வரவு செலவு பார்க்க ஆடிட்டராக, தேர்தலில் வெற்றி பெற ஆலோசகராக, கட்சி நிகழ்ச்சி முதல் பிறப்பு இறப்பு வரை அனைத்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் பிராமணர் தேவை. ஆனால் மேடை ஏறினால் பிராமணர்கள் கசக்கிறார்கள். தேசபக்தியுள்ள பிராமணரை வந்தேரிகள் என்கின்றனர். இதுதான் சமூக நல்லிணக்கமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தவறாக பேசினால் எப்படி பிசிஆர் சட்டம் பாய்கிறதோ அதே போல பிராமணர் சமூகத்தை தவறாக பேசினாலும் பாயும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக கவர்னர் ரவி குறித்து தவறாக பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பி தலைகுனிவு ஏற்பட்ட நிலையில் அகில இந்திய மாநில சட்டசபை சபாநாயகர்கள் மாநாட்டிலிருந்து தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தனியாக வெளிநடப்பு செய்தார். பீகாரில் நடைபெற்ற அரசமைப்பின் 75வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக மாநாட்டில் பேசிய அப்பாவு ஆளுநர் குறித்து அவதூறாக பேசினார். அப்போது இடையிடையே குறுக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் ஆளுநர் குறித்து தேவையில்லாமல் பேசக்கூடாது எனவும் அப்பாவு பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது எனவும் தெரிவித்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து விட்டார். நிலைமை சற்று நெருடலாக இருப்பது சுயநினைவுக்கு எட்டியவுடன் அப்பாவு அங்கிருந்து ஓரமாக நழுவி வெளியேறினார். கேரளாவில் விஷம் கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாட்டை உலுக்கிய மற்றொரு வழக்கான மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவுக்கு எதிராக அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மீதான குற்றவியல் நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 13 இளைஞர்களை ரஷ்ய போரில் வலுக்கட்டாயமாக களமிறக்கப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று 3 மணி நேர தாமதத்துக்கு பின் அமலுக்கு வந்தது. இது காசா பகுதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகாம்களில் இருந்து தங்களுடைய வீடுகளுக்கு மக்கள் திரும்ப துவங்கியுள்ளனர். ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் வென்ற இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா டென்னிஸ் வீராங்கனையான ஹிமானி மோரை திருமணம் செய்து கொண்டார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.